இன்று ரோபோ சங்கர். நாங்கள்லாம் செல்லம்மா சங்கர் சங்கர்னு தான் அழைப்போம். அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய திருமண காலத்துக்கு முன்னாடி பேச்சுலர் லைஃப்ல இருந்து அவர் எங்களுக்கு நெருங்கிய நண்பர். நெருங்கிய நண்பர்னா எப்படின்னு பார்த்தோம்னா, சாலிகிராமம் வேலாயுதம் காலனியில் என்னுடைய வீட்டுக்கு பக்கத்து 4வது வீடு தான் அவருடைய வீடு. காலையில் தினமும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷட்டில் விளாட, அவர் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிரவுண்ட் இருக்கும், ஷட்டில் விளாட போவோம். போட்டாச்சுன்னா எங்களோட வந்துடுவார். வந்துட்டு அவ்வளோ பாசமாக, அண்ணே வாங்கண்ணே உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அவர் ஷூட்டிங் இல்லாத நேரத்தில், அதாவது ஷூட்டிங் அவுடூர் போயிட்டாரு அப்படின்னா பார்க்க முடியாது, மற்ற தினங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தோம்னா அவர் எங்களோட வந்து ஷட்டில் விளாடுவார். கொஞ்ச நேரம் தான், ஜஸ்ட் கொஞ்ச நேரம் விளாடுவார். ஆனால் நான் வரேனே, நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ட்டு ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்ட்டு ஜிம்முக்கு கிளம்பிடுவார். அங்கே போனோன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றது. அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான நண்பர், ரொம்ப மரியாதை மிகுந்த நண்பர். இந்த பக்கம் எப்போ வடபழனி சைடு அப்படி வந்தாச்சு அப்படின்னா நம்ம எஸ்ஆர் ஜுவல்லரிக்கு வந்துட்டு காரை நிப்பாட்டிட்டு, ஆனால் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு உள்ளே போயிடுவார். கிஃப்ட் வாங்கினாலும் வந்துட்டு தன்னை வாங்கிட்டு போவார். அந்த மாதிரி ஒரு மிக நெருக்கமானவர். ஒரு முறை ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டாரு. மாரி படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த ரிலீஸ் ஆனோடனே தனுஷ் சார் அவரும் நடிச்சிருக்காங்க இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து ஏதோ பேப்பரில் வந்து ஒரு கிசு வந்துடுச்சு. இந்த படத்தில் தனுஷ் சாரை விட இவருக்காக தான் கூட்டம் வந்துடுச்சு அப்படின்ன மாதிரி. அப்புறம் அதுக்காக வருத்தப்பட்டார். வந்துட்டானே பாருங்கண்ணே, இப்படிலாம் போட்டு விட்டாங்க, நான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கேன், இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மறுப்பு இது கொடுத்து, அப்படிலாம் கிடையாது, என்னைக்குமே நான் ஹீரோக்கு பின்னாடி தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. அதையுமே எல்லாமே ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாரு. ஒரு வில்லங்கம் இல்லாத ஒரு நல்ல மனிதர். அவருக்காக ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தேன். அப்பயே 2015 பார்த்தோம்னா அவருக்கு ஒரு கவிதை எழுதி அவர் கொடுத்து, அதை பார்த்துட்டு ரொம்ப ஆத்மார்த்தமா அடிக்கடி என்னை பார்க்குறப்பெல்லாம் சொல்லுவார், அண்ணே நீங்கள் ஒரு வியாபாரியாக தான் உங்களுக்கு எனக்கு தெரியும், ஆனால் கவிஞர்ன்றது இப்போதானே தெரியுது அப்படின்ட்டு. அவருக்காக எழுதுனது. எந்திரனுக்கு 2 திங்களாய் தவம் இருந்து இந்திராணி தேவியை காண வந்தாய். இந்திராணி தேவின்றது அவங்களுடைய தாயார். ஊரறிந்த பிள்ளையாக வளர்வதற்கே கனகசபை ஆட்சியும் பெற்றாய். கனகசபை அவங்களுடைய அப்பா. உலகரங்கை சீர்திருத்த பொருளாதாரம் கற்றாய். கலையரங்கை உயிர் ஊட்ட கலைமாமணி பெற்றாய். கண்ணயர்ந்து உறங்குகின்ற வேளையிலும் களைப்பில்லா பயிற்சியும் பெற்றாய். கள்ளமில்லா உன் சிரிப்பில் காண்பவரை கவர்ந்து இழுத்தாய். கண்கவர் விருந்து அழிக்கின்றாய். வான்புகழ் விருதுகள் பெறுகின்றாய். மனிதனின் சுறுசுறுப்பு காணாதென்று எந்திரனாய் மாறிய ரோபோவே, குன்றின் மேல் விளக்காய் உன் புகழ் ஒளிரட்டும் மிளிரட்டும் என்றும் நட்புடன் சாந்தகுமார் அப்படின்னு எழுதி கொடுத்திருந்தேன் 2015. அந்த கவிதையை பார்த்துட்டு அந்த போட்டோ போட்டு வச்சிருக்காரு. அதை எப்போ பார்த்தாலும் நினைவு கூறுவார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர், நல்ல நண்பன். அதனால அவருடைய ஆத்மா சாந்தி அடைய, அவருடைய குடும்பத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் கடவுள் தைரியத்தை கொடுக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். வணக்கம். அண்ணன் ரோபோ சங்கருடைய மறைவு வந்து ரொம்ப மன வருத்தத்தை தருது. ரொம்ப நல்ல மனிதர். கிட்டத்தட்ட 15 வருஷமா அவர் எனக்கு தெரியும். அப்படி பார்க்காம போனா கூட கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு நபர், ஒரு சாதாரண மனிதர். அவருடைய உழைப்பால, அவருடைய திறமையால இவ்வளவு முன்னுக்கு வந்து அவர் வந்து அவருடைய நகைச்சுவையால வந்து எல்லாரையும் ரொம்ப மகிழ்விச்சிருக்கிறாரு. அது வந்து அவர் வந்து அவரோட பூத உடல் அழிஞ்சாலும் அவருடைய நினைவு நம்மளை விட்டு கண்டிப்பா வந்து போகாது. இதுல வந்து மாற்று கருத்து இல்லை. அவர் சம்பாதிச்சு வச்சிருக்கிறது இதுதான். இன்னைக்கு இந்த ஏரியாவே வந்து பிளாக் ஆயிருக்கு. அவருடைய அந்த நல்ல மனசு, அவருடைய அந்த பழகிற விதம், அதுதான் அவருடைய மறைவை பார்க்கறதுக்கு எல்லாம் இவரும் ஆழ்ந்த ஒரு வருத்தத்தோடு எல்லாம் வந்திருக்காங்க. நான் கூட இன்னைக்கு தொழுகைக்கு போயிட்டு நேரா வந்து அங்க வந்து அல்லாஹ் கிட்ட அவருக்காக நான் வந்து துவா பண்ணியிருக்கேன், அவருக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கணும்னு. அவருடைய குடும்பத்தாரை பார்த்து உண்மையாவே ரொம்ப மன வருத்தம் இருந்தது. இந்த நேரத்தில் என்னன்னா, நம்ம சோசியல் மீடியால நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அது இது வருது. பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா மனிதனுக்கு இறப்பு கண்டிப்பா இருக்கு. அது இப்படிதான் வரணும் அப்படிதான் வரணும்னு இல்ல. யாரும் இங்க கடவுள் இல்ல, மருத்துவரால கூட சொல்ல முடியாது இது எதனால இந்த இறப்புன்றத. அதனால அவருடைய இந்த மறைவுல நல்லதை மட்டும் பேசுவோம், வேற எதுவும் பேச வேணாம். அவரை வந்து சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆண்டவன்ட்டு வேண்டிக்கிறேன். நன்றி.
சங்கர் அவங்களுடைய ஃபியூனரல் நேற்று நைட்லேருந்து நாங்கள் இங்கே தான் இருந்தோம். நேற்று நைட்லேருந்தே நாங்கள் இங்கே தான் இருந்தோம். லைக் 11 மணிக்கெலாம் நாங்கள் வந்துட்டோம். இது வந்து என்டையர் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாமே ரொம்ப க்ளோஸாக பழகின ஒரு ஆட்கள். ரொம்ப வருஷமாக எனக்கு அவங்களுக்கு தெரியும், அவங்களோட நான் நடிச்சிருக்கேன். அண்ட் ஃபேமிலி எல்லாருமே நான் அவங்க போனால் நான் பாப்பான்னு சொல்லி தான் நான் கூப்பிடுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ். அண்ட் அவங்கள பார்த்த அடுத்த செகண்டே வந்து எல்லாருமே ரொம்ப உடஞ்சிட்டோம். அந்த அளவுக்கு இருந்தது. அவங்களுக்கு இவ்வளோ வந்து மோசமாக ஹெல்த் கண்டிஷன் ஆகும் அப்படின்றது யாருமே எதிர்பார்க்கல. ஹெவியாக இருக்குது. எங்களுக்கே எப்படி இருக்குது அப்படின்னும் போது அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்கலாம் எப்படி இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்றது எனக்கு உண்மையாகவே தெரியல. நேற்றுலேருந்து நான் பிரியங்கா அக்காவையும் பார்க்குறேன் அண்ட் இந்திரஜா பாப்பாவையும் பார்க்குறேன். 2 பேருமே வந்து தே ஆர் லிட்ரலி ப்ரோக்கன். ஏன்னா ஒரு இடத்துக்கு அவங்க போகும்போது ஒரு ஃபேமிலி அப்படின்ற மாதிரி 4 பேர் எல்லாம் சேர்ந்து போனாங்க. இப்போ அந்த 4 பேருன்றது 3 பேர் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ அவங்கள பார்க்கும்போது அகெயின் எனக்கே ஐ திங்க் ஐம் கோனா லூஸ் இட். ஏன்னா இப்போ நைட்டு ஃபுல்லாக அழுது ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன். இப்போ அகெயின் அவங்கள பார்க்கும் போதே கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு பி ரியலி ஹாப்பி. ரோபோசங்கர் அண்ணா நம்ம எல்லார்கிட்டையும் வாழ்கிறாரு. நிறைய நம்மளை சிரிச்சுக்க வச்சிருக்காரு. ஸோ அந்த மெமரிஸ் அவர் என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது. வில் ஃபாரெவர் ஸ்டே இன் ஆர் ஹார்ட்ஸ்.